ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் மினி புட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க இந்த புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சுட்டுங்க. நான் இந்த 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாவு வறுக்கணுங்க. வறுத்தெடுத்துக்கலாம். மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பு. ரொம்ப கையில் வச்சிங்கன்னா மாவு செவந்து போயிடும். இந்த மாவு வறுபட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது மாவு அப்படி தெரிச்சு விழுகுங்க. அப்போ மாவு நல்லா வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுக்கட்டும். மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இதே பேனில் வச்சோம்னா சூட்டுக்கு மாவு கலர் சேஞ்ச் ஆகிரும். இப்போ இது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டுங்க. கலந்துட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டுக்கு எப்படி பண்ணிடுமோ அந்த மாதிரி பண்ணிடணுங்க. தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணிடணும். நம்ம இந்த மாவு புட்டு பார்த்து பசஞ்சிட்டுங்க. இப்படி கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஜல்லடையில் பார்த்திங்களா பெரிய கண் இருக்குது இல்லைங்களா, பெரிய கண் உள்ள ஜல்லடை எடுத்து நாம் இதை இப்படி ஜலிச்சுக்கணுங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டுங்க. தேங்காய் துருவல் இந்த கரண்டியில் போட்டுக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா புட்டு ஸ்டீமரெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் வேண்டியது இல்லைங்க. நம்ம இட்லி பாத்திரத்துலேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் இதில் போட்டுட்டுங்க. இந்த மாவு எடுத்து உள்ளே போட்டு நல்லா இப்படி அமுத்தி விட்டுறணுங்க. இப்படி அமுத்தி விட்டால் போதுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இருங்க, போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அமுத்தி விடணுங்க. இந்த கரண்டிலே செஞ்சுக்கலாங்க. நமக்கு புட்டு ஸ்டீமர் வேணும், புட்டு குழாய் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடும். 1 கப்பு மாவு எடுத்துருக்குங்க. நமக்கு 5 மினி புட்டு வந்திருக்குதுங்க. மாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த புட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், புட்டு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இது இப்படி எடுத்துக்கலாங்க. கையை ஈரம் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா சூடாக இருக்கும். இப்படி எல்லா புட்டும் எடுத்துடலாங்க. பாருங்கள், மினி கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புட்டு ஸ்டீமர்லாம் நமக்கு அவசியம் இல்லைங்க. இட்லி பாத்திரத்துலேயே நம்ம செஞ்சுக்கலாங்க. இதுக்கு 2 மெத்தட் இருக்குதுங்க. நான் வறுத்து ஜலிச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாவை பார்த்திங்கன்னா ஒரு துணியில் கட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டுங்க. மறுபடியும் அதை எடுத்து நல்லா உடச்சிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நல்லா 1-2 பசஞ்சிட்டுங்க. ஜல்லடையில் பெரிய கண் உள்ள ஜல்லடையில் ஜலிச்சு அந்த மாவு இந்த மாதிரி செய்யணுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா காளான் குழம்பு வச்சுருக்கேன். காளான்னா சிற்பிக்காளான்னு சொல்லுவாங்க, பட்டைக்காளான்னு சொல்லுவாங்க. இது நான் சிற்பிக்காளான் தான் எடுத்துருக்கேன். இந்த குழம்புக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு நீங்கள் சுகர் வச்சுக்கலாம், நாட்டு சர்க்கரை, பழம் அதை வச்சு இனிப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த புட்டுக்கு இந்த காளான் குழம்பு வச்சுருக்கிறேன். இப்படி பிசைஞ்சு
சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரைஸே நமக்கு வேண்டியது இல்லைங்க, இந்த கோதுமையிலையும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.